ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே முதல் 3 வசனத்தை வாசிக்கும்போது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆயக்காரருக்குத் தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணக்காரனாகிய சகேயு அரசாங்க வேலையில வருமான அதிகாரியா இருந்த இந்த சகேயு இயேசுவை ஏன் பார்க்க வேண்டும்? இவருக்கு பணம் இருந்தது, பதவி இருந்தது, பட்டம் இருந்தது, சொத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனை ஆஸ்திகள் உங்களுக்கு இருந்தாலும், இயேசு இல்லை என்று சொன்னால், அந்த வாழ்க்கை ஒரு வெறுமனான வாழ்க்கை. நல்லாக நீங்க கவனித்து பாருங்க. 1க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டா 10 ஆகும். இன்னொரு 0 போட்டா 100 ஆகும். இன்னொரு 0 போட்டா 1000 ஆகும். ஏறிக்கொண்டே போகும். ஆனா 1 போடாம நீங்க எத்தனை 0 போட்டாலும் வெறும் 0 தான். அதே போல தான் இயேசு இல்லாத வாழ்க்கை, அது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அது சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இத நான் அனுபவித்ததினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இந்த சகேயு என்கிற இந்த மனிதன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டாராம். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் விரும்பினாராம். பிறகு இயேசு அவரை சந்திக்கிறாரு. தன் வீட்டுக்கு வருவதாக சொல்லுகிறாரு. அவனும் அழைத்துக் கொண்டு போகிறான். சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவன் பாவியான மனிதன் என்று சொல்லி. உடனே அவன் தன் பாவத்தை என்ன செய்கிறாராம்? அறிக்கையிடுகிறாராம். எப்படி அவர் அறிக்கையிடுகிறார்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் என்ன செய்கிறேன்? நாளத்தனையா நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவிடத்துல இந்த சகேயு வந்து அவர் ஸ்தோத்திரம் சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டார். அப்படியானால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் பார்க்கும்போது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 24 வரை வாசிக்கும்போது, அவர் ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர். இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். யாரைப் போல? ஒரு தகப்பனைப் போல அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். 2வது, அவர் தேற்றுகிற ஒரு ஆண்டவர். ஒரு தாயைப் போல தேற்றுகிற ஆண்டவர் என்று சொல்லி ஏசாயா 66வது அதிகாரத்துல 13, 14 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, அவர் தேடுகிற ஒரு ஆண்டவர். எதைப் போல? ஒரு மேய்ப்பனைப் போல. 100 ஆடு இருந்து ஒரு ஆடு காணாம போன அந்த ஒரு ஆட்ட அந்த மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து அதை கொண்டு வந்தது போல நம்மளை ஆண்டவர் தேடுகிற ஒரு ஆண்டவர். ஆதலால் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும்போது, ஆண்டவர் ஒரு தகப்பனைப் போல நம்ம மேல இரக்கமுள்ளவராக, ஒரு தாயைப் போல தேற்றுகிறவராக, ஒரு மேய்ப்பனைப் போல தேடுகிறவராக இருந்து நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தெய்வமே, இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, வாழ்க்கைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆண்டவர் விரக்தி அடைந்த நிலைமையில இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தர வல்லமையுள்ள தெய்வம் என்பதை அறிந்து ரட்சிக்கப்பட, தேவனை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரை தேட, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.